ஒவ்வொருத்தருக்கு காமிக்காம ஒவ்வொருத்தரும் பண்ணுறாங்க பாருங்க. செம்மையாக இருந்தது. இது ஒரு திருவிழாவில் நடக்கும் அந்த காமெடி. அது அப்படியே ஒரு ஒரு திரை மாதிரி போட்டிருப்பாங்க. பொண்டாட்டியா கரெக்டாக பொண்டாட்டியை ஒருத்தன் விட்டுட்டு வந்துடுவான். அந்த பொண்டாட்டியை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணி இங்கே இருக்காங்க வந்து கூப்பிட்டு போங்கன்னுட்டு. அது 2 பேர் தான் பண்ணுவானுங்க. கவுண்டமணி செந்திலான்னு நினைக்கிறாமா. அவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு செந்தில் போய் வாங்கிட்டு வந்துடுவான். நான் தான் சொன்னேன்ற மாதிரி சொல்லுவான். அவனை நல்லா கும்முன்னு கும்மி அனுப்புவாங்க. வெளியில் போனால் தெரியக்கூடாது அவனை அனுப்பிடுவான். அவன் என்ன பண்ணுவான், பின்ன அடி வாங்கிட்டு இவன் போக மாட்டானே, அவனால் கவுண்டர் பண்ணி போக மாட்டானே, அதனால சொல்லிட்டு அவன் அப்படியே அமுக்கிட்டு வருவான் பாருங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி வருவான். ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து உக்காந்துருவான். வந்து உட்காந்துன்னு போங்கண்ணே. டேய் சொன்னியா, நல்லா சொன்னேன், நான் என்னால் தான் சொன்னியா, சொல்லியிருக்கேன் போங்கன்னு. அவனை நல்லா கும்முன்னு கும்மி அனுப்புவான். அந்த ஹைலைட்டே அதுதான். அவன் யார்கிட்டையும் இப்போ காமிக்காத வரைய போகிறான். உள்ளே போட்டு சொல்லிட்டு போகிறானா, போய் வெளியில் போனா தித்திக்குதே. கடைசியில் என்ன பண்ணுறானுங்க, போகிறானுங்க. ஒவ்வொருத்தராக போகிறப்ப கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு ஃபஸ்ட்டு போகிறவனுக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு வினோத் தான் போகிறான். வினோத் போன உடனே அந்த சின்னதாக ஒரு டேபிள் போட்டு அந்த சோஃபாவுக்கு முன்னாடி 2 கிண்ணத்தில் பச்சை மிளகா வச்சுருக்காங்களா. இவனுக்கு அப்பயே ஏறிடுச்சு காரம். இன்னும் பச்சை மிளகா வச்சுருக்காங்களே அப்படின்ட்டு கேட்குறான். கேட்டால் பிக் பாஸ் சொல்கிறாரு, இந்த வாரம் எவிக்ஷனில் உங்களுக்கு சேவிங் ப்ராசஸ் தான். நீங்கள் ஒருத்தரை சேவ் பண்ணலாம், அது யாரை பண்ணுறீங்கன்னு கேட்குறாரு. உடனே அவன் சொல்கிறான், அந்த பச்சை மிளகா ஒன்று எடுத்து சாப்பிடணும். சாண்ட்ராவும் சபரியும் சொல்கிறான். சாண்ட்ரா தான் நினைக்கிறேன். சாண்ட்ராவை சொல்கிறான். அப்போது என்ன பண்ணுறாங்க, அவன் அந்த ஒரு பச்சை மிளகாவை எடுத்து கடிக்கிறான். ஏறுது. அதோட அவன் சாப்பிட்டுட்டானா இன்னொரு ட்விஸ்ட்டை வைக்கிறாரு. அதில் என்னன்னா, இன்னொருத்தரை நீங்கள் சேவ் பண்ணலாம், ஆனால் இன்னொரு பச்சை மிளகா சாப்பிட்ணும். இவன் என்ன பண்ணிட்டான், என்னால் முடியாது வேண்டான்னுட்டான். அப்புறம் இவன் வெளியே போயிடுறான். ஆனால் பிக் பாஸ் சொல்கிறாரு ஒரு ட்விஸ்ட்டு, வெளில போகிறப்போ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, உங்கள் முகம் மாறினதே தெரியக்கூடாது. ஹைலைட்டே அதுதான். அவன் யார்கிட்டையும்